computers la March 27 SAT exam எழுதுனா 75% scholarship தராங்க. CSE. கிட்ட போக கூடாது. கொஞ்சம் வழி விடுங்க சார், வழி விடுங்க ப்ளீஸ், சார் வழி விடுங்க சார், கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ் சார், கொஞ்சம் வழி விடுங்க சார், சார் கொஞ்சம் வழி விடுங்க சார், பின்னாடி போயிட்டு தான் இருக்கோம் சார், கையில் வழி விடுங்க சார், கை விடுங்க சார், கொஞ்சம் வழி விடுங்க சார், சார் வழி விடுங்க சார், வழி விடுங்க சார், ப்ளீஸ் வழி விடுங்க சார், ஒன் செகண்ட் வராதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா போங்க, ஃப்ரீயா போங்க, கொஞ்சம் வழி விடுங்க சார், வழி விடுங்க ப்ளீஸ், பின்னாடி பாரு, பின்னாடி பாரு, கொஞ்சம் வழி விடுங்க. வலி விடுங்க, வலி விடுங்க, வலி விடுங்க, வலி விடுங்க, வலி விடுங்க.
உள்ள வராதீங்க ப்ளீஸ் கேட்டு தரங்க சார் சைடு நீங்க சைடு வெளியிடுங்க மனோஜ் பாரதி ராஜாவுடைய உடல் இப்போ நீலாங்கரைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. இன்று இரவு முதல் நாளை மதியம் 3 மணி வரை இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு நீலாங்கரையிலே அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பின்னால் 4 மணிக்கு பெசன்ட் நகரில் கிரிமேஷன் நடைபெற இருக்கிறது. அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த நினைக்கிறவங்க எல்லாரும் அன்பு கூர்ந்து நீலாங்கரைக்கு வந்து விடுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். சார் அவர் சொந்த ஊர் கொண்டு போகிறதா? இல்லை, அப்படி இல்லை, அப்படி இந்த எண்ணம் இல்லை. இங்கே தான் பெசன்ட் நகரில் தான் கிரிமேஷன். ஆமாம், பெசன்ட் நகர் மென்மையான இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் கே பாரதி அவர்கள் நம்ம விட்டு பிரிஞ்சிட்டார். எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. ஏன்னா பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனரை தமிழ் திரையில் உள்ள எல்லா இயக்குனரும் சரி, உதவி இயக்குனரும் சரி, எல்லாருமே அவரை நாங்கள் குருவாக ஏற்றுக்கிட்ட ஒரு இயக்குனர். இன்றைக்கி அவர் வீட்டில் ஒரு இந்த இழப்புங்கிறது எங்கள் எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் ஒரு இழப்பு மாதிரி தான். அரிசி தாங்கிக்கவே முடியல. ஈவினிங் இந்த விஷயம் கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப ஷாக்காயிருச்சு. நான் காலையில் தான் பேசிட்டு வந்தோம், இன்றைக்கி இப்படி ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக நாளைக்கு செக்கப் போக வேண்டியது. நாளைக்கு செக்கப் போக வேண்டியது. ஏற்கனவே அவருக்கு ஹார்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. இல்லை, இது ஒன்று முறை. ஆமாம், நான் நாளைக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க ஃபுல் செக்கப்புக்கு. பாரதிராஜா சாருக்கு எப்படி தைரியம் சொல்கிறது, எப்படி ஆறுதல் சொல்கிறது அப்படிங்கிறதே முடியல. என்னென்னா எப்போவுமே நம்ம பிள்ளைகளுக்கு கொல்லி வர நிலைமை இந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் வரக்கூடாது. அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய சோதனை மனிதனுக்கு. அந்த மாதிரி நிலைமை இன்றைக்கி பாரதிராஜா சாருக்கு வந்திருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு எப்படி யாரு சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப உடஞ்சிட்டார். ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கும் இந்த மாதிரி செக்கப் பண்ணி வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டார். இந்த மாதிரி இன்றைக்கி ஆகிப்போச்சு. பர்சனலாக இது எனக்கு ரொம்ப பெரிய இழப்பு. காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே பிரசாந்த் கூடிய சின்ன வயசில் பழகி அவங்க 2 பேரும் ஒன்றா விளையாடி அப்படி இருந்த டைமில் மனோஜுக்கு டான் பாஸ்கோவில் சீட் வாங்கி கொடுத்து படிக்க வச்சது. எப்படியாவது பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுலேயே இருந்தது. டைரக்டர் ஆகியிருந்தால், அதாவது நிறைய படங்கள் பண்ணியிருந்தால் இன்றைக்கி ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டராக நிச்சயமாக மனோஜ் இருந்திருப்பாப்பல. அது பாரதிக்கு இந்த துயரத்தை எப்படி தாங்கிக்க முடியும்னு தெரியல.
தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே மிகப்பெரிய இழப்பு. அவர் இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பாரதிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். உலகத்திலேயே என்னுடைய முதல் ரசிகன் ஒரு நடிகர் இவர் தான். அவரே ஃபோன் பண்ணி ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தாரு. பாரதிராஜா சாருடைய பையன் பேசுகிறார் அப்படின்னு. யார் கேட்டாலும் சொல்லணும், உலகத்திலே உன்னுடைய நடிகர்களில் முதல் ரசிகன் நான் தான்டா அப்படின்னு ஒரு 3/4 மணி நேரம் பேசினார். அப்போ இருந்து இப்போ வரையும் அவ்வளோ ஒரு குடும்ப ரீதியான நட்பு. என்னை எப்போ ஃபோன் பண்ணாலும் கடவுளே அப்படிம்பார், என் மிஸ்ஸஸ்ட்டை தெய்வமே அப்படிம்பார். அதில் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போதும் என் மிஸ்ஸஸ்ட்டை அவர் சொல்கிறது, ஒரு தடவையாவது மதுரை ஸ்டைலில் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுமா, உன் கையால் சாப்பிடணும், நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் சுக்காலாம் சாப்பிடணும், எப்போ தான் எனக்கு சமைச்சு கொடுக்க போகிற, விருமன் படம் ஷூட்டிங் எப்போயும் கூட கேட்டார். ஒவ்வொரு முறையும் என்ன என்னை வீட்டுக்கு வாங்கினேன், எப்போ வந்தாலும் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னோம். கடைசி வரையும் அந்த ஆசை நிறைவேறாமல் போயிடுச்சு. பார்க்கும்போது மனசே பதறுது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். மனோஜோடைய மரணங்கிறது துறைக்கு மட்டுமில்லை, ஏனைய நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. என்ன கேட்டிங்கன்னா, அவர் மாதிரி ஒரு சுத்தமான ஒரு ஆத்மாவை நீங்கள் பார்க்க முடியாது. நிறைய அவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு வெள்ளந்தியான அன்புக்கு சொந்தக்காரர். அவர் பெருங்கனவு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது, அது பல்வேறு முயற்சிகள் இயக்குனர் சரி, நிறைய இயக்குனர்கள் சேர்ந்து அவர் எப்படியாவது நம்ம இயக்குனருடைய மகன், நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருடைய வளர்ச்சியை எல்லாருமே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு உயரத்தில் தூக்கி பிடிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இயற்கை அவரை இப்படி ஒரு பேர் இழப்பு ஏற்படுத்துங்கிறது தெரியாது. எந்த வார்த்தை சொல்லியுமே அதை சரி செய்ய முடியாத ஒரு மரணமாக இருக்குது. ஆனால் அதுவும் இயக்குனருடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது புத்திர சோகங்கிறது எவ்வளோ பெரிய இழப்புங்கிறது இழந்தவங்களுக்கு தான் தெரியும். என் பேர் மணிகண்டன். நான் ஃப்ளைங் ஸ்குவாட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு டைமிங் 7:30 மணிக்கு கரெக்டாக கால் பண்ணாங்க. நாங்கள் 7:45க்கெலாம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம், சேட்பத் வீட்டுக்கு. அங்கே அதுக்கப்புறமெல்லாம் வீட்டாண்டே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்சார்ஜ் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு தான் எங்களை அதுக்கப்புறமெல்லாம் உள்ளே விட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறமெல்லாம் எங்கள் ப்ராசஸ் என்னவோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமெல்லாம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அங்கேருந்து இப்போ இங்கே வீட்டுக்கு நீலாங்கரை வீட்டுக்கு ட்ராப் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நாளைக்கு என்ன ஏதுன்ட்டு சொல்கிறேன் நினைக்கிறாங்க, வெயிட் பண்ண சொல்லிக்கிறாங்க. இப்போதைக்கு பெசன் நகர்னு சொல்கிறாங்க. எனக்கும் சரியாக இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலை. ஏன்னா அவங்க எல்லாமே பிஸியாக இருக்கிறாங்க, யார்கிட்டையும் போய் கேட்க முடியல. இல்லை, அவங்க சொந்த ஊர் கொண்டு போகிறதா தகவல் அதுவும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் 2 மைண்டாக இருக்கிறாங்க. அதுதான் எதுன்ட்டு நான் கரெக்டாக என்னாலையும் சொல்ல முடியல. நான் கேட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா சொல்கிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. சடங்குகள் பண்ணுறதுக்கு தான் அவங்க ரிலேட்டிவ், அவங்க நேட்டிவ்லேருந்து அவங்க முறைப்படி நவோ அதை பண்ணுறேன். நாங்கள் கேட்டோம், இன்னும் எதுவும் சொல்லலை. எங்களை வெயிட் பண்ண தான் சொல்லியிருக்கிறாங்க, சொல்கிறேன் நிற்கிறாங்க. இன்றைக்கி ரொம்ப சடனாக இந்த டெத் நியூஸ் கேள்விப்பட்டதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தான் நான் பெப்சியில் வேறு ப்ராப்ளமில் இருக்கும்போது அப்போது பாரதி ராஜா சாரை பற்றி பேசியிருந்தோம். எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு 2 ஹவர் கூட இல்லை, இந்த நியூஸ் வரும்போது வெரி வெரி ஷாக்கிங். அவர் ஒய்ஃப் பார்த்தா ஐ டோன்ட் ஹேவ் வேர்ட்ஸ் டு சே. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு பசங்க பாவம். எல்லாத்துக்கும் மேலே பாரதி ராஜா சார் ரொம்ப ரொம்ப ப்ரோக்கனாக இருக்கார். இந்த ஃபேமிலிக்கு கடவுள் தான் ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுக்கணும். ரொம்ப பெரிய லாஸ். ஐ ஜஸ்ட் ப்ரே டு காட் தட் எல்லாரும் இன்னும் கடவுள் தான் இருக்கணும், கடவுள் தான் காப்பாற்று. சிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27 சாட் எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. சிஎஸ்சி